அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம 9ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் உள்ள முக்கியமான ஒரு 50 வினாக்கள் சரியான விளக்கங்களோட உரிய விடைகளை நாம இப்ப விடையளிச்சு பார்ப்போமா? வழக்கம் போல சரி, வாங்க பார்ப்போம். சரி, இப்ப நம்ம முதல் கேள்வி பார்க்கலாமா? ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழ் ஓவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை எவ்வகையை சார்ந்தது? எவ்வகையை சார்ந்தது அப்படின்னா அது புதுக்கவிதை வகையை சார்ந்தது. அடுத்து இரண்டாவது கேள்வி. தமிழ் விடு தூது எந்த பாவகையால் பாடப்பட்டுள்ளது? தமிழ் விடு தூது எந்த பாவகையால் பாடப்பட்டுள்ளது? பாவகை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. விருத்தப்பா, ஆசிரியப்பா, வெண்பா, களிவெண்பா. இந்த தமிழ் விடு தூது களிவெண்பா பாவகையால் பாடப்பட்டுள்ளது. இந்த தமிழ் விடு தூது ஒரு சிற்றிலக்கிய நூல். சரி, இப்ப நம்ம அடுத்து மூன்றாவது கேள்விக்கு பார்க்க போலாம். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? கன்னிகள் அதனுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. எண்ணிக்கை சொல்லுவோமா? 268. இப்ப நம்ம அடுத்து நான்காவது வினாவை பார்க்கலாம். பட்டமரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? யாரு? நீங்க நினைக்கிறதுதான் சரி, தமிழ் ஒளி. பட்டமரம் என்ற கவிதையின் ஆசிரியர் தமிழ் ஒளி, கவிஞர் தமிழ் ஒளி. சரி, இப்ப நம்ம அடுத்து ஐந்தாவது வினாவிற்கு போகலாம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். இதெல்லாம் நமக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. கம்பராமாயணம் கம்பன், பெரிய புராணம் சேக்கிழார். இப்ப நம்ம அடுத்து ஆறாவது கேள்விக்கு போமா? 8 தொகை நூல்களுள் ஒன்று எது? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா ஒரு மதிப்பெண் நமக்கு வந்துடும். எது? நீங்க நினைக்கிறதுதான் சொல்லுங்க. புறநானூறு. புறநானூறு என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்து ஏழாவது கேள்வி. சீத்தலை சாத்தனார் இயற்றிய காப்பியம் எது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். சீத்தலை சாத்தனார் இயற்றிய காப்பியம் எது? மணிமேகலை. சரி, இப்ப நம்ம அடுத்து எட்டாவது கேள்விய பார்ப்போம். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? இந்த அதிகாரம், அதாவது திருக்குறள்ல 133 அதிகாரம் இருக்கிறது. அதுல ஒரு அதிகாரம் 2 முறை வருது. அது எந்த அதிகாரம் அப்படின்னு இங்க கேள்வி. அது எந்த அதிகாரம்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். டி, குறிப்பறிதல். இந்த குறிப்பறிதல்ங்கிற இந்த அதிகாரம் தான் திருக்குறள்ல 2 தடவை வருகின்றது. சரி, இப்ப நம்ம அடுத்து 9வது வினாவை பார்க்கலாம். உலக தாய்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக தாய்மொழி நாள் அப்படின்னாலே அது எந்த மாசம்னா பிப்ரவரி மாசம்தான். அப்ப பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி நாள். அடுத்து 10வது கேள்வி. புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்?
புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் ந. பிச்சமூர்த்தி. ரொம்ப ரொம்ப நல்ல அழகான ஈஸியான எளிதான கேள்விதான். அடுத்த கேள்வி 11வது கேள்வி. இருபாலருக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் நிறைவேற காரணமானவர் யார்? இருபாலர் அப்படின்னா எதிர்பாலர்னா சொத்துரிமை ஆண்களுக்கு தான் இருந்துச்சு. இது ஆணாதிக்க சமூகம்னால ஆண்களுக்கு தான் சொத்துரிமையெல்லாம் இருந்துச்சு. அது அது கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கும் ஆணுக்கு நிகர் பெண், ஆணும் பெண்ணும் இங்க சமூகத்துல சரிபாதி அப்படின்னு பேச்சு வரும்போது, அது குறித்து அந்த கருத்து வரும்போது, அப்ப பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு அந்த சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டா யாரு? டாக்டர் முத்துலட்சுமி. இவர்தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. சரி, அடுத்து 12வது கேள்வி. சிறுபஞ்சமூலம் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ரொம்ப எளிதான கேள்விதான். சிறுபஞ்சமூலம் என்னும் நூலின் ஆசிரியர் காரியாசான். அவ்வளவுதான் விடை. 13வது கேள்வி போமா? வாங்க போவோம். ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? யாரு சொல்லுங்க. சரி, நீங்கள் நினைப்பது சரிதான். ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. அடுத்து 14வது வினா. சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பங்களை கொண்டுள்ளது? காதைன்னு வரும், படலம்னு வரும், இலம்பகம்னு வருது. அப்ப 50 காப்பியங்கள்ல விருத்தப்பாவில் எழுதப்பட்ட ஒப்பற்ற காப்பியம் சீவக சிந்தாமணி. அந்த விருத்தப்பாவை வடிவத்துல எழுதியவர் திருத்தக்க தேவர். இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுல சிலப்பதிகாரத்துலலாம் எப்படின்னா காதைன்னு வரும். இதுல எப்படின்னா இலம்பகம் அப்படின்னு வருது. அப்போ ஒரு இலம்பகமா இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை இலம்பகங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் 13 இலம்பகங்களை சீவக சிந்தாமணி கொண்டுள்ளது. ஞாபகத்தில் வச்சுங்க, 13. அடுத்து 15வது கேள்வி. முத்தொள்ளாயிரம் பாடும் மன்னர்கள் யாவர்? முத்தொள்ளாயிரம்னு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல்ல சிறப்பித்து பாடப்பட்ட மன்னர்கள் யார் யார் அப்படின்னு இங்க கேள்வியா வந்திருக்கு. பொதுவாகவே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மூவேந்தர் என்று சொல்லக்கூடிய சேர, சோழ, பாண்டியர் இவர்களை பற்றி தான் அந்த முத்தொள்ளாயிரம்ங்கிற அந்த நூல் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த மூவேந்தர்களாக விளங்கக்கூடிய சேரர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் தான் சிறப்பித்து பாடுகின்றது. ஞாபகத்தில் வச்சிங்க. அடுத்து 16வது கேள்விக்கு வாங்க போவோம். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. யாரு? மதுரை காஞ்சி மாவுல ஆரம்பிக்கிற எழுத்து, மாவுல தான் ஆரம்பிக்குது. அந்த மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் பேரும் மாவுல தான் ஆரம்பிக்கும். யாரு அப்படின்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் ஆவார். அடுத்து 17வது கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். யசோதர காவியம் இதெல்லாம் ஐஞ்சிறு காப்பியத்துல வரக்கூடியது. வட மொழியிலிருந்து
தமிழில் தழுவ பெற்றது. சோதர காவியம் வந்து வடமொழியில் இருக்கக்கூடிய இலக்கியத்திலேருந்து தமிழில் தழுவ பெற்று எழுதப்பட்ட ஒரு இலக்கியம், ஒரு காவியம். இதன் ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரியர் பெயர் அப்படின்னு கேட்குறப்ப இதில் பார்த்தா 4 விடை இருக்கு. அதில் புலவர் குழந்தை ஏற்கனவே பார்த்தோம், ராவண காவியத்தை எழுதினவர். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர். திருத்தக்கத்தேவர் நான் முன்னாடி தான் சொன்ன சீவக சிந்தாமணியை எழுதியவர். அப்போ இந்த யசோதர காவியத்தை யார் எழுதியிருப்பா அப்படின்னு கேட்டா, அந்த ஆசிரியருடைய பெயர் நீங்கள் நினைப்பது போலவே நானும் நினைக்கிறேன், தெரியவில்லை. அந்த ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை. சரி, இப்ப நம்ம அடுத்து 18வது கேள்விக்கு போவோம். கல்யாண்ஜியின் சிறுகதை தொகுப்பு எது? கல்யாண்ஜி இவருடைய இன்னொரு பெயர் வந்து வண்ணதாசன் வந்து அவருடைய பெயர். ஒரு பாரம்பரியமான இலக்கிய குடும்பத்தை சார்ந்தவர். தீகசி என்று சொல்லப்படக்கூடிய தீகசி அப்படின்னு அந்த சொல்றாங்கல்ல, அவருடைய மகன் தான் அவர் கல்யாண்ஜி. அவர் எழுதிய சிறுகதை தொகுப்புக்கு என்ன பெயர்? சிறுகதை தொகுப்புக்கு என்ன பெயர்னா ஒரு சிறு இசை. ஒரு சிறு இசை, இதுதான் இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்பிற்குத்தான் இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப கல்யாண்ஜியினுடைய நூல்களை கொடுத்துட்டு அதுல சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டா ஒரு சிறு இசைன்னு நம்ம சரியாக விடையளிக்க தெரிந்திருக்க வேண்டும். சரி, இப்ப நம்ம அடுத்து 19வது கேள்விக்கு போவோம். குறுந்தொகையின் பாடல்கள் எத்தனை அடிகள் கொண்டவை? குறுந்தொகை நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு இருக்க வரக்கூடிய 8 தொகை நூல்களுள் ஒன்று குறுந்தொகை. இந்த குறுந்தொகையினுடைய பாடல் அடிகளை கணக்கு வச்சுட்டு தான் அந்த 8 தொகையில இருக்கக்கூடிய அந்த 8 வகையான நூல்களும் பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப குறுந்தொகையின் பாடல்கள் எத்தனை அடிகள் கொண்டவை அப்படின்னா 4 முதல் 8 அடிகள் கொண்டவை. அதாவது 4 அடி சிற்றல்லை, 8 அடி பேரல்லை, இவ்வளவுதான் இருக்கும். அந்த குறுந்தொகையில இருக்கக்கூடிய பாடல் வந்து 4 அடியில இல்ல அதிகபட்சம் 8 அடியில தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நூல் குறுந்தொகை. சரி, அடுத்து 20வது கேள்வி. திராவிட மொழிகள் என்று முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிட மொழிகள் அப்படின்னு முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். சரின்னு நினைச்சு தவறான விடையா இருக்கிற கால்டுவெல்ல குறிச்சிடக்கூடாது. அவர் எழுதியது வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் கால்டுவெல் எழுதினாரு. அதை ஞாபகத்தில் வச்சிங்க. ஆனா திராவிட மொழிகள்ங்கிறத முதலில் குறிப்பிட்டவர் வந்து குமரில பட்டர். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கணும். கொஞ்சம் நம்ம குழம்புனோம்னா டக்குன்னு மதிப்பெண் நமக்கு இல்லாம போயிடும். ஆனா எல்லாருக்கும் திராவிட மொழிகள் அப்படின்னாலே டக்குன்னு கால்டுவெலுக்கு தான் கையை போகும். அப்படி போகக்கூடாது. குமரில பட்டர் தான் முதல்ல அந்த திராவிடம்ங்கிற சொல்ல வந்து முதலில் பயன்படுத்தியவர், குறிப்பிட்டவர் குமரில பட்டர். சரி, அடுத்து 21வது கேள்விக்கு போவோம். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது? அண்மையில் எத்தனை அப்படின்னு கண்டறியப்பட்டது. இப்ப திராவிட மொழிகள் ஏற்கனவே 24ன்னு சொல்லப்பட்டுச்சு. அதோட இப்ப கூடுதலா ஒரு 4 மொழிகள் கண்டறியப்பட்டிருக்கு. அதுவும் திராவிட மொழிகளுடைய குடும்பத்துல தான் வருது
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொத்தம் 28 மொழிகள் திராவிட மொழிகள் என்று அழைக்கப்படுகின்றன. 28 திராவிட மொழிகள். அடுத்து 22வது கேள்விக்கு போமா? வாங்க போவோம். ரொம்ப ரொம்ப எளிதான கேள்வி. இந்த மாதத்திற்குள்ள கேள்வி. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தினம், அதை பத்தி தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? உலக சுற்றுச்சூழல் நாள் எது அப்படின்னு கேட்டா, இந்த மாதம் என்ன மாதம் நமக்கு நடக்குது? ஜூன் மாதம் வந்துட்டு பள்ளி திறக்க போறாங்க. அப்படி இந்த மாதத்துல வரக்கூடிய ஜூன் 5ஆம் நாள் தான் உலகெங்கும் உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து 23வது கேள்வி. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? யார் அவரு? பெண்ணிக்குன்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது, அது வேற. இது முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் தான் பென்னி குயிக். இங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். இவர் தான் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து 24வது வினாவை பார்க்கலாமா? ஏறு தழுவுதல். ஏறுன்னா என்ன? காளையை தழுவி அந்த வீரத்தை நிரூபிக்கக்கூடிய அந்த விளையாட்டு. இதுதான் வந்து என்ன பண்றாங்க? ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இப்படிலாம் இந்த விளையாட்டுக்கு, இந்த வீர விளையாட்டுக்கு பெயர். பண்டை காலத்துல, சங்க காலத்துல இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு பேர். அப்ப இந்த ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு பார்த்தா அது கலித்தொகை தான். இந்த கலித்தொகையில தான் இந்த ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. கலித்தொகை. சரி, அடுத்து 25வது வினாவிற்கு செல்லலாம். எகிப்தில் காளை போர் பற்றிய சித்திர செய்திகள் காணப்படும் இடம் எது? இந்த காளை போர் பற்றி, இந்த காளை போர், இந்த ஏறு தழுவுதல், இந்த மஞ்சு விரட்டு, இந்த ஜல்லிக்கட்டு, இப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த காளை போர் பற்றிய சித்திர செய்திகள் எகிப்துல ஒரு இடத்துல காணப்படுது. அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பார்க்கறப்ப அந்த இடம் எதுன்னா பெனிஹாசன். பெனிஹாசன் தான். அடுத்து 26வது கேள்வி. தொலைநகல் எந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? இதெல்லாம் இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வழக்கொழிந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு, ஃபேக்ஸுங்கிறது. அது மாதிரி இது போயிட்டு இது அந்த தந்தி ஃபேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அலுவல் ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பொதுமக்களுடைய நடைமுறையில் இந்த ஃபேக்ஸ் கொடுக்கறதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு. இருந்தாலும் இந்த ஃபேக்ஸை வந்து இந்த தொலைநகல் எந்திரம், அதுக்கு பேர் தொலைநகல் எந்திரம், இதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? அலெக்சாண்டர் பெயின். அலெக்சாண்டர் பெயின். சரி, இப்ப நம்ம அடுத்து 27வது வினாவை பார்க்கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. 11வது குடியரசுத் தலைவர் யார்? யார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து என்ன சொல்லுவோம், ஏவுகணை நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிறப்பித்து சொல்லுவோம். அவர் தான் யாரு? ஏபிஜே அப்துல் கலாம். இவர் தான் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவார். அடுத்து 28வது வினாவிற்கு செல்வோம். 1882
முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு எது? பெண் கல்விக்கு அவ்வளவு காலம் 1882க்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. பெண் கல்விங்கிறது ஒண்ணு கனவாவே இருந்திருக்கு. அந்த கனவு அந்த நனவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட பரிந்துரை செய்த குழு அந்த குழு 1882ல. அந்த குழுவோட பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனத்துல வச்சிங்க. இந்த குழுல இந்த இந்த கோத்தாரி குழு, இந்த ஹண்டர் குழு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்துல வச்சிங்க. இதுல நம்ம இந்த இடத்துல சரி சார், இந்த இடத்துல எது சார் விடை அப்படின்னு கேட்டா, நீங்க நினைக்கிறதுதான் ஹண்டர் குழு. டி ஹண்டர் குழு. இதுதான் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த குழு. எந்த வருடம்? 1882. சரியா? அடுத்து 29வது வினா. தமிழ்நாட்டின் சிற்பக்கலையில் உலோக படிமங்கள் செய்யும் நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக விளங்கும் இடம் எது? நல்லா பாருங்க. தமிழ்நாட்டின் சிற்பக்கலை, அந்த சிற்பக்கலையில உலோக படிமங்கள், உலோகத்தாலான அந்த படிமங்கள், அந்த சிற்பங்கள் செய்யக்கூடிய, அது கடவுள் சார்ந்ததா தான் இருக்கும். அந்த நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக விளங்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா, தமிழ் சங்கம் வளர்த்த தூங்கா நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த நகரம்? மதுரைதான். மதுரைதான். அடுத்து 30வது வினாவை பார்க்கலாம். இந்திய தேசிய இராணுவத்தில் INA ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அதுல அவர் பெண்கள் படை வச்சிருக்கிறார். அந்த பெண்கள் படைக்கு ஜான்சி ராணி பெண்கள் படைன்னு வச்சிருக்கிறார். அந்த ஜான்சி ராணி பெண்கள் படை பிரிவிற்கு தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டா, அவர் யார்? அவரு லட்சுமி அம்மாள் தான். லட்சுமி தான். இவர்கள் அண்மை காலத்துல அப்துல் கலாமோட அந்த 11வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஆனால் எதுக்கு? குடியரசுத் தலைவர் பதவிக்கு நிறுத்தப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலை டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவுல வெற்றி பெற்று 11வது குடியரசுத் தலைவராக பணிபுரிந்தார். இது ஒரு கூடுதலான ஒரு தகவல், ஞாபகத்தில் வச்சிங்க. லட்சுமி அம்மாள். லட்சுமி. 31வது கேள்விக்கு போகலாம். தந்தை பெரியார் அவரை அதாவது தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டிய நிறுவனம் எது? அப்ப இந்த கேள்வியிலேயே இன்னொரு கேள்வி இருக்கு. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா தந்தை பெரியார்னு நம்ம சரியாக டிக்கடிக்க தெரியணும். அடுத்து சரி, அந்த தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டிய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டா, எதுன்னு கேட்டா யுனெஸ்கோ தான். யுனெஸ்கோ நிறுவனம் தான் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டிய நிறுவனம். யுனெஸ்கோ என்பது அது உலக நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. யுனிசெஃப், யுனெஸ்கோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேந்திரம், ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அங்கீகரித்து பாராட்டியுள்ளது. நினைவில் கொள்க. அடுத்து 32வது கேள்வி. தமிழர்களை அறிவார்ந்த மனிதர்கள் என்று சுட்டிக்காட்டியவர் யார்? தமிழர்களை அறிவார்ந்த மனிதர்கள் என்று சுட்டிக்காட்டியவர்
தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தந்தை பெரியார் தான். இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தமிழர்களை அறிவார்ந்த மனிதர்கள் என்று சுட்டிக்காட்டியவர் தந்தை பெரியார் தான். அடுத்து 33வது வினாவிற்கு செல்வோம். எழுவாய் எதன் அடிப்படையில் அமையும்? எழுவாய் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், நவுன். அது எதனுடைய அடிப்படையில் இருக்கும்? சில நேரத்தில் தமிழை விட அதை ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அந்த விடை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். எழுவாய்ங்கிறது சப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? நவுன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட், நவுனு இதோட தொடர்புடைய தமிழ் சொல் இங்கே இருக்கக்கூடிய சொற்கள், இங்கே இருக்கிற விடையோட எது தொடர்புடையதாக இருக்கும்னா பெயர் சொல் தான். எழுவாய் பெயர் சொல்லையே அடிப்படையாக கொண்டு அமையும். சில நேரங்கள்ல ஆங்கிலத்துல பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு எளிதாக இருக்கும். சரி, அடுத்து 34வது வினா. எந்த வினையில் வினையின் பயன் எழுவாயை சேரும்? எந்த வினையில வினைன்னா ஆக்ஷன், வினையின் பயன் எழுவாயை சேரும்? எழுவாய் எந்த வினையோட இதுன்னா பார்த்தோம்னா தன்வினை தான். தன்வினையில் தான் வினையின் பயன் எழுவாயை சேரும். சரி, அடுத்து 35வது வினா. எந்த சொல் வினா பயனிலைக்கு சான்று? இங்க 4 வகையான சொற்கள் இருக்கு. இதுல எந்த சொல் வினா பயனிலைக்கு சான்று? வினா பயனிலைக்கு சான்று எந்த சொல் அப்படின்னா யார் தான். நினைவில் கொள்க, யார் தான் விடை. அடுத்து 36வது கேள்வி போகலாமா? கீழ்கண்டவற்றுள் எது உரிச்சொல்? உரிச்சொல் எது உரிச்சொல்? தவ, சால, இதெல்லாம் உரிச்சொல். இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உரிச்சொல்லாம் ரொம்ப குறைவானதான் இருக்கும், ஞாபகத்தில் வச்சுங்க. தவ, சால. அப்ப இந்த மாதிரி இந்த சொற்களை கொடுத்து இது என்ன சொல் அப்படின்னு கேட்டா உரிச்சொல்னு நமக்கு தெரியணும். அடுத்து 37வது கேள்வி. வல்லினம் மிகும் இடங்களுக்கு சான்று எது? வல்லினம் மிகும் இடம். வல்லினம் அப்படின்னா நமக்கு தெரியணும், வல்லின மெய்யெழுத்துக்கள்ல கசட தபர, அது வல்லினம். கசட தபர, அந்த கசட தபரல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மிகும். அப்படி மிகுந்து இங்க எங்க இருக்கு? குடி தண்ணீர்ல இருக்குதான்னு பாருங்க. குடி தண்ணீர் மிகுந்திருக்கா? இல்ல. அது செய் மிகுந்திருக்கா? இல்ல. தாய் தந்தை மிகுந்திருக்கா? இல்ல. அ சட்டை, அச்சட்டை, அங்க என்ன இருக்கு? வல்லினம். அது ஆக்சுவலா அ சட்டை. அந்த இடத்துல என்ன பண்ணது? ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப அச்சட்டை அப்படின்னு வருது. அந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வர எழுது, மிகுது. அப்ப வல்லினம் மிகும் இடங்களுக்கு சான்று அச்சட்டை. அதாவது சுட்டு எழுத்துக்கள். ஆங்கிறது சுட்டு எழுத்து, ஆ இ உ, சுட்டு எழுத்துக்கள், சுட்டக்கூடிய எழுத்து. அந்த பையன், இந்த வீடு, உந்தங்கிற சொல்லினுடைய பயன்பாடு நவீன நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்ப இல்லை. அது இலக்கிய எழுதலா இருக்கு, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும். அப்ப சுட்டு எழுத்துக்கள், அந்த சுட்டு எழுத்துக்களுக்கு பின் வல்லினம் கட்டாயம் மிகும். அச்சட்டை. சரி, இப்ப 38வது கேள்விக்கு. அந்த கேள்வி அந்த 37வது கேள்வியினுடைய தொடர்ச்சி மாதிரியே வந்திருக்கு பாருங்க. அச்சட்டை என்பதன் இலக்கணம் என்ன? அந்த 37வதுக்கு விடை நம்ம குறிச்சப்பயே அதுல அது என்னன்னு வந்துச்சு? சுட்டு பெயர்னு வந்துச்சு.
சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு வந்துச்சு. அப்ப அச்சட்டை என்பது ஒரு சுட்டு பெயர், சுட்டு பெயர் சொல். சரி, இப்ப நம்ம அடுத்து 39வது அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 39வது கேள்வி, எதிர்மறை இடைநிலை எவை? அப்படிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா இங்க வந்து ஒன்றா இல்ல, பன்மையில தான் எல்லாம் நிறைய எழுத்துக்கள் இருக்கு. அப்ப எதிர்மறை இடைநிலை எவை? எதிர்மறை இடைநிலை ஆ, ஆ, அல், இல். இதுதான் எதிர்மறை இடைநிலைகள். எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். சரி, இப்ப நம்ம அடுத்து 40வது வினாவை பார்க்கலாம். முதல் பொருளாகிய முல்லை கொடி அதற்கு உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. ஆகி வருதல் அப்படின்னாலே இது ஆகு பெயர். அப்ப முதல் பொருளா இருக்கிற முல்லைக்கொடி அதனுடைய உறுப்பா இருக்கக்கூடிய பூவுக்கு ஆகி வருது. அப்ப முதல் பொருள் வந்து ஆகி வருது. அப்ப அது என்னது? பொருளாகு பெயர். பொருள் ஆகி வருதல், பொருளாகி, பொருளாகு பெயர். அடுத்து 41வது வினாவை பார்க்கலாம். எந்த அடி 2 சீர்களை கொண்டது? 2 சீர்கள் எந்த அடி? எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த அடி குறளடி தான். குறளடி 2 சீர்களை கொண்டது. இப்ப அடி வந்து இங்க வந்து 4 கொடுத்துருக்கு. இதுல இன்னொன்னு இருக்கு, களி நெடிலடி அப்படின்னு ஒண்ணு வரும். அளவடி, குறளடி, அளவடி, சிந்தடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு வரும். சரி, இது வந்து ஞாபகத்துல வச்சு இதை வந்து இந்த இடத்துல நம்ம குறளடிக்குல எத்தனை சீர்கள் இருக்கும் அப்படின்னா 2 சீர்கள் இருக்கும். நினைவில் கொள்க. 42வது கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா எளிதான ஒரு கேள்விதான். இதற்கு பதிலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்மளும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தி இருப்போம். வஞ்ச புகழ்ச்சி அணியின் தன்மை என்ன? வஞ்ச புகழ்ச்சி. வஞ்ச புகழ்ச்சினால என்னது? புகழ்வது போல இகழ்தல் அல்லது இகழ்வது போல புகழ்தல். வஞ்ச புகழ்ச்சி. அப்ப இங்க அப்படி சொல்றப்ப எது கரெக்டா வருது? புகழ்வது போல பழிப்பது. வஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். ரெண்டுமே. அடுத்து 43வது வினாவிற்கு செல்லலாம். தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன? தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் உள்ளன அப்படின்னா 27 இயல்கள் இருக்கின்றன. 27 தான் சரியான விடை. இப்ப தொல்காப்பியத்துல 27 இயல்கள் இருக்குது. அடுத்து 44வது வினாவை பார்க்கலாம். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? தமிழின் தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாலே சந்தேகமே வேணாம், தொல்காப்பியம்தான். அப்ப தமிழின் தொன்மையான இலக்கிய நூல், பழமையான இலக்கிய நூல் அப்படின்னு கேட்டாலே தொல்காப்பியம்தான் நம்ம மனசுக்குள்ள வரணும். அதுதான் நம்ம விடையாக குறிக்க வேண்டும். இந்த தொல்காப்பியத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டா அந்த பெயர்லயே இருக்கு, தொல்காப்பியர். சரி, அடுத்து 45வது வினாவிற்கு போகலாம். இசை நிறை அளபடை எதனால் குறிக்கப்படுகிறது? இசை நிறை அலைபடைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது உயிரளபடை. இசை நிறை அளபடை உயிரளபடையின் ஒரு வகை.
ஞாபகத்தில் வச்சுங்க. 46வது கேள்வி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் சிறந்தவர் யார்? நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அதுல சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா பரிமேலழகர் உரை தான். பரிமேலழகர் தான். அவருடைய உரை தான் அந்த காலத்துல ஒரு மிகச்சிறந்த உரையாக கருதப்பட்டது. இப்பயும் கருதப்படுகிறது. இன்று வரை பல்வேறு கவிஞர்கள் திருக்குறளுக்கு உரைகள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, அடுத்து 47வது வினா. கோத்தாரி கல்விக்குழு, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, பெண்களுக்கு கல்வி வேண்டும்னு பரிந்துரைத்த குழு வந்து ஹண்டர் குழு. எப்ப அது? 1882. அதுக்கப்புறம் காலகட்டங்கள் போய் கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? அவங்க அந்த எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு தான் கேட்குறான். அவங்க அதை அமைச்சு அதுக்கப்புறம் பரிந்துரை கொடுத்துருப்பாங்க, அந்த கேட்கல, அமைக்கப்பட்ட ஆண்டு தான் கேட்குறாங்க. அப்படி அமைக்கப்பட்ட ஆண்டுங்கிறது 1964 தான். ஆயிரத்தி 1964. சில ஆண்டுகள்லாம் ரொம்ப கவனத்துல முக்கியமா வச்சுக்கணும். இந்த மாதிரி 1986 வந்து புதிய கல்விக் கொள்கை. அந்த இது 2010 வந்து RTE ஆக்ட், அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம். சில ஆண்டுகள்லாம் கவனத்துல வச்சுக்கணும். இப்ப 2025 மாநில கல்விக் கொள்கை அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பரிந்துரையினுடைய அடிப்படைகள்ல தான் இப்ப 1, 2, 3 பாடங்களுக்கான புதிய புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டு கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் அப்படி 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 அப்படியே நம்ம கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி போயிட்டு இருக்க கூடாது. அப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்மளால அந்த எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கேள்விகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே போறோமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நமக்கு பின்னாடி மறந்துகிட்டே வந்துகிட்டு இருப்போம். அப்ப இந்த வினாக்கள் அது சார்ந்த நிகழ்வுகளோடு அப்படி இணைத்து கற்றுக்கொண்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த கேள்வி வராம திடீர்னு புதிய கேள்வி வருது, அது நீங்க கொடுக்கலையே சார் அப்படின்னு குழம்ப வேண்டியதில்லை. அப்ப ஆமா இல்ல சார் சொன்னாரே, ஆமா அவர் சொன்னாரே, அவரு புதிய கல்விக் கொள்கை 1986 சொன்னாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த இடத்துல கோத்தாரி கல்விக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1964. அடுத்த 48வது கேள்வி. பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? இதெல்லாம் ரொம்ப எளிதான கேள்வி. அந்த நம்ம தமிழ், ஏன்னா இது பேசிக்கா சில கேள்விகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாரதிதாசனின் இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம் தான். அது சுப்புரத்தினம்னு இருக்கு நம்மளை குழப்புவதற்காகவே, வேங்கடரத்தினம்னு ஒன்று இருக்கு குழப்புவதற்காகவே. அதெல்லாம் கண்டு நம்ம குழம்பி போயிடக்கூடாது. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் தான், கனக சுப்புரத்தினம் தான், கனக சுப்புரத்தினம். அததான் அவர் என்ன பண்றாரு, பாரதி மேல் கொண்ட அன்பால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கனக சுப்புரத்தினம் என்கிற பெயரை வந்து பாரதிக்கு நான் இனிமேல் தாசன், தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். நான் இவனுக்கு பாரதிக்கு, பாரதினா யாரு அப்படின்னா அவர் சுப்பிரமணிய பாரதியார், தேசிய கவின்னு சொல்லுவோம். அவருக்கு நான் அடிமை, தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். அப்ப அப்படி அது ஒரு பாரதிதாசன் வந்து தன்னுடைய பெயரை வந்து புனை பெயரா மாத்திக்கிறார். பாரதிதாசன்ங்கிறது புனை பெயர். சரி, இவரு தான் இருந்தாருன்னா இவருக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்றாரு, சுப்புரத்தின தாசன் அப்படின்னு பேரை மாத்திக்கிறார். சுப்புரத்தின தாசன், சுரதா, உவமை கவிஞர் அப்படின்னு அவரை சொல்லுவோம். சுரதா, சுப்புரத்தி, அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பேரை வந்து சுப்புரத்தினதாசன் வச்சுக்கிட்டு, இந்த புனை பெயரே ரொம்ப பெருசா இருக்கு, இதை நான் இன்னும் சுருக்கி சொல்றேன்னு சொல்லி அதுல சுப்புல இருக்கு சுர ரத்தின தாசன், தா சுரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு.
அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் கண்ணதாசன், அவருடைய இயற்பெயர் முத்தையா. அவர் கண்ணன் மேல அடிமை கொண்டு கண்ணனுக்கு தாசனாக தன்னை மாற்றிக்கொண்டு கண்ணதாசன் பேர் வச்சிருக்கு. இப்படி இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தாசன்னா என்ன, ஏன் தாசன் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு அன்பு, அவ்வளோதான். இது வந்து அன்பினால் கட்டுண்டவர்கள் அவர்களுடைய இது, அப்படி புரிஞ்சுங்க. ஓகே, வாங்க 49வது வினாவிற்கு போகலாம். அற்புதமான கேள்வி. அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? அப்பாவின் சிநேகிதர். அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு, அதனுடைய ஆசிரியர் வந்து அசோகமித்திரன் தான். அப்பாவின் சிநேகிதர், இந்த சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் அசோகமித்திரன். ஏற்கனவே நம்ம வந்து கல்யாஞ்சின்னு பார்த்தோம்ல, ஒரு சிறு இசை சிறுகதை தொகுப்பு, சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய இன்னொரு பேர் தான் வண்ணதாசன். கல்யாண்ஜி தானே அங்க இருந்துச்சு, ஒரு சிறு இசை தானே வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. கல்யாண்ஜிக்கு பதிலாக வண்ணதாசன் போட்டா ஆஹா இது என்னமோ தெரியல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தவறுதலாக வேறு விடையை குறித்து விடக்கூடாது. வண்ணதாசன், கல்யாண்ஜி எல்லாம் ஒரே நபரை குறிக்கக்கூடிய சொல்லுதான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். அடுத்து 50வது வினா. யாப்பிலக்கணப்படி எழுத்துகள் எத்தனை வகைப்படும்? யாப்பிலக்கணப்படி நார்மலா வந்து தமிழ் எழுத்து, அதாவது எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். யாப்பிலக்கணப்படி தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. அது 2ன்னு நம்ம குறித்து விடக்கூடாது, 3. யாப்பிலக்கணப்படி குறில், நெடில், ஒற்று. எழுத்துக்கள்ல குறில் எழுத்து இருக்கு, நெடில் எழுத்து இருக்கு, ஒற்று எழுத்து இருக்கு. அப்ப யாப்பிலக்கணப்படி எழுத்துகள் 3 வகைப்படும். சரி, நல்ல வெற்றிகரமாக இந்த தேர்வை வந்து இந்த ஒரு தமிழ்ல இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வினாக்களாக கண்டறியப்பட்ட 50 வினாக்களை அழகா தெளிவா உரிய விளக்கங்களோட நம்ம வந்து விடையளிச்சிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம முழுமையா இந்த தேர்வை நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். வேறொரு மாதிரி தேர்வுல நம்ம சந்திப்போம். நம்ம தொடர்ந்து இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து எதிர்கொண்டு அதை வந்து வெற்றிகரமாக நம்ம நிறைவு செய்வோம். வெற்றி வாகை சூடி ஒரு நல்ல ஆசிரியராக பரிணமிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் மணிகணேசன். நன்றி, வணக்கம்.